எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மக்ரோனி, இண்டோமி, கேரட் எல்லாம் போட்டு ஒன்று வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக தான் இருக்குது, பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். வேலை ஏதாவது வந்துச்சுன்னா வேலையை பற்றி சொல்கிறேன். எல்லாம் நியூஸில் பார்த்துட்டு எதனா தகவலும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேடம் சூக் மின்னார் போக சொல்கிறாங்க. போயிட்டு ஸ்ட்ராபெரி பழமும் ஒரு ஜிஜர் தழனும் கீதான் பாருக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். அப்புறம் அவங்க கூட 2 விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். என்ன விஷயம்னா, இருங்க பின்னாடி கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இந்த குவைத் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய வீடுகளில் இருக்கிற இந்த கேமரா அதுமாரி இந்த சிஸ்டம்லாம் கொடுப்பாங்க. இந்த நமக்கு எதனா ஒரு நியூஸ்லாம் வர மாதிரி அதில் இருக்கிற பாஸ்வேர்டு வந்து அடிக்கடி மாற்ற சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய கேமரா அந்த இதுவெல்லாம் வந்து ஹேக் பண்ணுறாங்க, அதனால் மாற்ற சொல்லிட்டு தகவல் கொடுக்குறாங்க. அதேமாரி உங்கள் மொபைலுக்கு இல்லை உங்களோட சிஸ்டத்துக்கு ஏதாவது ஒரு குறுஞ்செய்தியோ ஏதாவது ஒரு லிங்க் வந்தனாலோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் அது ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி அந்த தகவல் சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த குவைத் கவர்மெண்ட்டு ஸ்டேட்டஸாக வச்சுருக்கு. இந்த கவர்மெண்ட் சொல்கிற மாரி நம்மலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். ஏன்னா நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். இந்த குவைத் போலீஸ் மாரி துணி போட்டு உங்களுடைய சிவில் ஐடி காட்டுங்க, உங்களுடைய பேங்க் இது காட்டுங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் மோசடி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து இருக்கணும். அப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னா, இருங்க கார் பார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு தகவல் என்னென்னா, குவைத்தில் விசிட் விசாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்தியா எம்பிசி என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பேர், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் கொடுத்த டேட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டு, இது எல்லாத்தையும் community.kuwait@mea.gov.in இந்த மெயிலுக்கு வந்து எல்லாத்தையும் அனுப்ப சொல்லுது. என்னென்னா, உங்களுடைய தகவலை வந்து பராமரிப்புக்கு வசரம் வச்சுருக்கேன், இந்த தகவல் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கு. விசிட் விசாவில் இருக்கிறவங்க இந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய தகவலை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பொருள் வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே போய் ஸ்ட்ராபெரிக்கு தான் பார்த்துன்னு வரலாம். ஸ்ட்ராபெரி இருக்குது, ஆனால் அந்த ஒரு சின்ன பாக்ஸே 600 பில்ஸு. மேடம் 2 பாக்ஸ் மட்டும் தான் கேட்டாங்க. இது 2 பாக்ஸ் ஒரு தினார் வரும். இந்த போர்னால 300 பில்ஸ்க்கு விற்ற அந்த ஸ்ட்ராபெரி 600 பில்ஸ்க்கு விற்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் ஜிஜர் தழை அது கொஞ்சம் கேட்டாங்க, அதை எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு மாதுளப்பழம் பாக்ஸு, உருளைக்கிழங்கு பேக் ஒன்று கேட்டாங்க, தக்காளி ஒரு பாக்ஸ் கேட்டாங்க, அப்புறம் கோஸு சின்னது ஒன்று கேட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை கலர் ஆப்பிள் கேட்டாங்க. இந்த பொருள் மேலே இருக்கிற கடையில் வாங்கிட்டு அப்புறம் கீழே இருக்கிற கடைக்கு போய் அங்கே ஒரு 4 பொருள் எடுத்துன்னு வர சொன்னாங்க. பெரிய குபுஸு, சீஸு, அதுக்கப்புறம் பர்கரு, ஒரு 3 சிக்கனு, இதை மட்டும் கேட்டாங்க. மொத்த டோட்டல் 16 தினார் 500 பில்ஸ். நம்பர் காசு 4932 ரூபா. எங்கள் ஓனர் சீசா குடிக்க போகிறாரு. எங்கள் ஓனருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எங்கள் ஓனருக்கு ரெடி பண்ணுறதுல என்ன ஒரு கஷ்டம்னா, அந்த நெருப்பு வைக்கிறது தான். ஓனர் அவங்க தம்பி யூஸ் பண்ணுறது வந்து கட்டி கட்டியாக இருக்கும், அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஆனால் எங்கள் ஓனர் யூஸ் பண்ணுறது வந்து கரடு முரடாக இருக்கும், அந்த சின்ன பாத்திரத்தில் போகாது. ஓனர் அவங்க தம்பி யூஸ் பண்ணுறது இது அப்படியே ஒரு 4 வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் எங்கள் ஓனர் யூஸ் பண்ணுறது இப்படி இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன பண்ணுறது, எங்கள் ஓனருக்கு இது வச்சா பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கங்கு வந்துடுச்சு, பார்க்கலாம். 1 குடிக்கிறாரா 2 குடிக்கிறாரான்னு தெரில. அதுமாரி அவங்க ஃப்ரெண்டு வரல, பாபா இதுமாரி ஒரு சீஸாக ரெடி பண்ணுறதா 2 ரெடி பண்ணுறதான்னு கேட்டால், 1 மட்டும் ரெடி பண்ணு குமார் எனக்கு மட்டும்னாரு. அதால் எங்கள் ஓனது மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். லஞ்சே சாப்பிடாம டைரெக்டாக டின்னர் சாப்பிட போகிறோம். என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். இப்போ தான் ஓனர் சீஸா குடிச்சிட்டு மேலே போகிறாரு, நான் வந்து சாப்பிட போகிறேன். இது திறந்தா சாப்பாடு, நேற்று வச்சு கருவாடு கொஞ்சம் வந்திருக்கு. இது திறந்தா சிக்கன் கிரேவி, கொஞ்சமாக சிக்கன் கிரேவியில் பிசைஞ்சு சிக்கனை போட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, ஆனால் சூடு ஆறிடுச்சு. சாப்பிடுவோம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ண பார்த்தா மேடம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க.
என்னென்னா அந்த பர்கர் பன்னு வாங்கிட்டு சொன்னாங்க. கரெக்டாக கடை போகிற டைமு 11 மணிக்கெலாம் அவங்க எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற கடை மூடிடுவாங்க. இப்போ ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டு இதில் எது வேணும் அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணுறேன். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைக்கார வர கத்துறான், நான் கடை மூட போகிறேன்னு. அப்புறம் கடைசியில் மூடும் போது இதில் வாங்கினு வா குமார் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துன்னு போகிறேன். எந்தெந்த பண்ணு வாங்கினு வந்து நான் சைடில் போடுறேன். பில்லு வந்து 730 பில்ஸ் ஆச்சு. இன்றைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு. டைமு 11:25 ஆகுது. இந்த டைமோட சைரன் சவுண்டு கேட்குது. இதில் சத்தம் சரியாக தெரியுது இல்லைன்னு தெரியல வீடியோவில், ஆனால் சைரன் சவுண்டு கேட்குது. அப்படின்னா மேலே ஏவுகணைகள் பறக்குதுன்னு அர்த்தம். கடைசியில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாரி ஆகிடுச்சு இந்த போர் நிலமை. ஐயோ ஐயோ, நைட்டும் பகலும் கணக்கில்லாமல் சாரி நைட்டும் பகலும் கணக்கு இல்லாமல் வெடிச்சுன்னு இருக்குது. என்றைக்கு போர் முடியும் தெரில. எங்கள் ஓனருக்கு சீசா ரெடி பண்ணி கொடுத்துன்னு இருக்கும்போது கேட்டார், குமார் நான் எங்கே வேலை செய்யணுன்னு தெரியுமா அப்படின்ட்டு. தெரியும் பாபா, ஈரான் அப்படின்னு. ஈரானில் நான் இருக்கிற இடத்துல தான் இந்த ஃபைட்லாம் நடந்துன்னு இருக்குது, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் நான் கேட்டேன், அங்கே இருக்கிற கார்லாம் என்ன பாபா, நீங்கள் வாடகை எடுத்த வீடெல்லாம் என்ன பாப்பான்னு கேட்டேன். அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குமார், எல்லாம் சேஃபாக தான் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்கிற அப்படின்னாரு. சரி, நாளைக்கு விட சந்திப்போம், பாய்.